அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் யாரை பார்க்க போறோம்னா, மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் ஜாம்பவானுமாகிய ஐயா பி கல்யாண சுந்தரம் அவர்களுடைய சமீபத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை இதில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம். நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, சார் ஆணையத்தில் இப்படியெல்லாம் தீர்ப்பு வருமா அப்படின்னு. அது இந்த தீர்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வியந்து போவீங்க. போராட்டம் என்பது இப்படித்தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த தீர்ப்பை அரசு அலுவலருக்கு எதிராக அவர் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தான். யாரு இந்த பி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் அப்படின்னு நிறைய நபர்களுக்கு தெரியாது. அவர் சொற்ப நபர்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5000 மனுக்கள் போட்டிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை தகவல் ஆணையத்தில் நடத்தியிருக்கிறாங்க. வயது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 வயது. அந்த 82 வயதான இந்த பி கல்யாண சுந்தரம் அவர்கள் முதன்முறையாக ஆளுநர் அலுவலகத்தை தகவல் அறிவு சட்டத்தை பயன்படுத்தி கலாய்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கலாய்வு அதோடைய தொகுப்பு தினமணி பத்திரிகையில் அந்த ஆர்டிக்கலா வெளியில வரும்போது அவங்க தான் அந்த பேர் வைக்கிறாங்க, தகவல் தாத்தா அப்படின்னு. இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் யார் இந்த பி கல்யாண சுந்தரம் அவர்கள். நம்மளுடைய தகவல் தாத்தா தான். தள்ளாடும் வயதிலும் இந்த தகவல் சட்டத்திற்கு எதிராக போராடக்கூடிய தகவல் தாத்தா அவர் தான் இப்போ ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. அருமையான தீர்ப்பு. இதில் நீங்கள் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒன்று இதில் நான் சொல்கிறேன். ஐயா 2 மனு போட்டேன், என் மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, இந்த வழக்கு எப்படி விடுபடணும்னு எனக்கு தெரியலை, அது பொய் வழக்கு, நான் ஒரு சமூக ஆர்வலர். சமூக ஆர்வலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பலமுறை நம்ம சொல்றோம், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நீங்க சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக வாரீங்க அப்படின்னா முதலில் உங்களை பாதுகாத்துக்கிறணும், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறணும், அதுக்கப்புறம் தான் நீங்க சமூகத்தை பாதுகாக்க முடியும். 1-2 மனுவுக்கே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க, அதவே உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட 82 வயதாகி 5000க்கும் மேற்பட்ட மனுக்கள் போட்டிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை நடத்திருக்காங்க. பல அரசு அலுவலகங்கள், நம்மளுடைய ஆளுநர் அலுவலகத்து முதல் மனித உரிமை ஆணையம் வரை எல்லாத்தையுமே முதன்முறையாக கலாய்வு செஞ்ச இந்த தாத்தா மீது இதுவரை ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படல. இதே மிகப்பெரிய வரலாற்று சாதனை தானே. இதை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க. அப்ப இந்த தகவல் தாத்தா எந்த அளவுக்கு போராடி இருப்பார், எந்த அளவுக்கு அவருக்கு சட்டம் தெரியும். அப்படி சட்டம் தெரிஞ்சவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஒரு மனு கொடுக்குறாரு. சென்னை பெரம்பூர் தாலுகா அலுவலகத்தில் சில தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு எந்த விதமான தகவலும் வழங்காமல் அந்த காலம் கடந்ததுனால ஐயா மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீட்டில் தகவல் கிடைக்கல. அதை 2வது மேல்முறையீடாக ஆணையத்தில் பதிவு செய்கிறாங்க. அந்த 2வது மேல்முறையீடாக ஆணையம் அதை வழக்காக பதிவு செய்யுது. எஸ்ஏ வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 1721 பார் விசாரணை பார் இ பார் 2018. இந்த வழக்கானது 28/8/2018 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த விசாரணையில ஆணையர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்மையிலேயே பல நேரங்களில் நமக்கு ஆணையர் மேல கோபம் வர்ற காரணம் இதுதான். ஒரு தகவலை ஏதோ ஒரு கொஞ்சமாச்சு அரைகுறையா வச்சு முழுமையற்ற தகவலா கொடுத்திருந்தா கூட இந்த ஆணையர் பொது தகவல்கள் மீது கரிசனம் காட்டலாம். எப்ப நீ ஏதோ பாதி கொடுத்துட்ட மீதி பாதியை கொடுத்துரு அப்படின்னு. தகவலே கொடுக்காத ஒரு பொது தகவல்களுக்கு சாதகமாக இந்த வழக்கில் ஆணையர் செயல்பட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அவருக்கு கோரப்பட்ட தகவல்கள் 6-1 கேட்கிறாங்க தகவல். ஆனா ஆணையர் என்ன சொல்றாரு, 2Jல கலாய்வு செய்வாரு, கலாய்வு செஞ்சு அவருக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கிறாரு. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏங்க ஆணையருக்கு இந்த 20-1 22 தாங்க நீங்க தண்டனை விதிக்கணும், இல்ல துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யணும். உண்மையிலே சட்டத்தை புரட்டி போடாதீங்க. என்ன ஒரு நியாயம் இது? அப்ப இப்படி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 28/8/2018 நடந்த விசாரணை ஆணையர் அவருக்கு கலாய்வு செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லுது. அப்ப பொதுத்தகவல் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நாங்க தகவல் கொடுக்கதா இருந்தா என்னைக்கோ கொடுத்துருப்போம், கொடுக்க மாட்டோம் தானே நாங்க இருக்கிறோம், நீங்க ஆணை பிறப்பிச்சாப்ப நாங்க கொடுத்துருவோமா அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு எந்த விதமான ஒரு கலாய்வு செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கல. அந்த ஆணையர்கள் தான் சொல்றாங்க, சட்டமானது எல்லா சட்டத்தை விட மேலோங்கிய சட்டம், நாங்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு இணையானவர்கள் அப்படிங்கிறீங்க.
உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த இந்த அலுவலர்கள் செயல்படுத்தாம இருந்தா எப்படி நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்றம்? ஆனா உங்களுடைய ஆணையத்தை இவங்க உத்தரவுகளை மதிப்பதே இல்லையே பொதுத்தகவல் அலுவலர்கள். நீங்க தான் சும்மா. ஆனா அப்படி இருந்தும் எதுக்காக மதிக்க மாட்டாங்கன்னா, நீங்க கொடுக்குற தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுத்தகவலுக்கு சாதகமாக. என்றைக்குமே பொதுத்தகவல்களை நீங்க வந்து தண்டிப்பதே கிடையாது. மனுதாரர்களை வஞ்சிக்கிறீங்க. மனுதாரர்களின் சம்பளத்தில், அதாவது அவங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு மனுதாரர்களை வஞ்சிக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமான ஒரு செயல். அப்ப என்ன பண்றாரு, 2018 இந்த தீர்ப்பு வருது. 2019 7வது மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு அழைப்பானை கலாய்வு செய்வதற்கு வழங்கப்படலை. ஐயா என்ன பண்றாங்க, இந்த அதாவது ஆணையை நிறைவேற்றாத மனு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிறைவேற்றாத மனு வந்து ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. இது மாதிரி நீங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சீங்க 28/8/2018, அந்த உத்தரவை பொதுத்தகவல் துளியளவும் அதுவும் மதிக்கல, எனக்கு இன்றளவும் கலாய்வு செய்து அந்த தகவல்களை எடுப்பதற்கு அனுமதி வழங்கல, அவங்க மீது நீங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை நிறைவேற்றாத மனுவை கொடுக்குறாங்க. இந்த மனுவை இப்ப சமீபத்தில் 7/5/2025 அன்று தமிழ்நாடு தகவல் ஆணையர் திரு பி தாமரைக்கண்ணன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருது. இந்த தாமரைக்கண்ணன் அவர்கள் வந்து நிறைய நேரங்களில் மனுதாரரை பேச விடுவதே கிடையாது. பொது தகவல்களுக்கு சாதகமாக தான் பேசுவார். நிறைய இது சம்பந்தமான பல பேருடைய வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நிறைய விவாதங்கள் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு தாமரைக்கண்ணன் அவர்கள் நடுநிலையாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். இது சம்பந்தமா நாம ஐயாட்ட கேட்கும்போது சொல்லாங்க, ஐயா இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கல கிட்டத்தட்ட இதுல மாட்டின எத்தனை அரசு அலுவலர்கள் மாட்டுவாங்க அப்படின்னா, ஐயா குறைஞ்சது 17 அரசு அலுவலர்கள் மாட்டுவாங்க. அத்தனை பேர் கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சுங்க அந்த மனு போட்டு. 8 வருஷமாக தகவல் கொடுக்கல, 17 அரசு அலுவலகம் மாறி இருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் மீதும் நான் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க விடாம நான் ஓய போவதில்லை அப்படின்னு ஐயா பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த தாமரைக்கண்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே 28/8/2018 கலாய்வு செஞ்சு அவருடைய 6/1 மனுவிற்கு கலாய்வு செஞ்சு நகல் எடுத்துக்கிற சொல்லி உத்தரவு பிறப்பிச்சோம். நீங்க அவருக்கு எந்த விதமான அழைப்பானையும் கொடுக்கல. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் உடனடியாக அவர் கேட்ட 6/1 மனுவுக்கான பதில்களை நீங்க அவருக்கு கொடுத்துட்டு என்ன பதில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அதை ஆணையத்தில் 16/6/2025 அன்று நேரடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவுல. இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்ப்புல அப்படின்னா, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 குறிப்பிட்ட கால வரைக்குள் தகவல் வழங்காத அந்த பொது தகவல் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகி போச்சு. இந்த 8 ஆண்டுகள்ல எத்தனை பொது தகவல்கள் மாறி இருப்பாங்க. யாருக்கூடையாவது இவருக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை ஏற்கனவே அந்த கோப்பு இருக்கணும் அரசு அலுவலகத்தில் இருக்கும், ஒருத்தர் வந்து படிச்சிருப்பீங்க. அப்ப யாராச்சும் கூப்பிட்டு கூட அந்த அந்த அவர் கேட்ட தகவலை கொடுக்கணும், இல்ல அவர் கலாய்வு செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும், யாருக்குமே தெரியலையா? அப்ப எத்தனை அரசு அலுவலகம் மாறி இருக்காங்களோ அவங்க மீதெல்லாம் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 20 உட்பிரிவு 1 படி ஏன் 25,000 ரூபாய் அவதாரம் விதிக்க கூடாது? மேலும் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 20 உட்பிரிவு 2 படி ஏன் அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை வடக்கு கோட்டாட்சியர் அவர்கள், வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து தகவல் வாங்கி கொடுப்பீங்களோ இல்ல நீங்களே வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக மேலுள்ளவருக்கு பரிந்துரை செய்வீங்களோ அது சம்பந்தமான விளக்கத்தை 31/7/2025 நேரில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கீங்களா கரண்ட்ல இருக்கீங்களா ஒரு பொது தகவல் அலுவலர், நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தகவல் கொடுத்துருக்கணும்ல, நீங்க கொடுக்கல இல்ல. அதனால் இந்த பொது அதிகார அமைப்பானது இந்த மனுதாரராகிய முறையீட்டாளர் மேல்முறையீட்டாளரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய காரணத்திற்காக, தகவல் வழங்காத ஒரு காரணத்திற்காக 5,000 ரூபாய் அவருக்கு நஷ்டஈடாக, அதாவது என்ன சொல்லிருக்கு, தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 20 உட்பிரிவு 1 படி சம்பந்தப்பட்ட பொது அதிகார அமைப்பு அந்த பொது தகவல்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். நீங்க வந்து 5,000 ரூபாய் வந்து சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டாளருக்கு நீங்க நஷ்டஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்து அவர் பெற்ற ஒப்புதல் அட்டையுடன் அந்த கையெழுத்து வாங்கியிருப்பீங்கல்ல, நான் நஷ்டஈடு பெற்றுக்கொண்டேன்னு அந்த கடிதத்தோடு சேர்த்து நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா 31/7/2025
இந்த ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும். நீங்கள் சமர்ப்பிக்காத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆணையம் அப்படின்னா இது சம்பந்தமாக மீண்டும் அந்த மேல்முறையீட்டாளர் அந்த தகவல் தாத்தா அவர்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு, எனக்கு நீங்கள் சொன்ன எந்த தீர்ப்புமே இன்னும் பின்பற்றப்படலை, எனக்கான நஷ்டேடும் கிடைக்கல, எனக்கான தகவலும் கிடைக்கல அப்படின்னு எங்களுக்கு கடிதம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் உடனடியாக நாங்களே என்ன பண்ணுவோம் ஆணையம் அந்த சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர் மீது சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 1 25,000 நஷ்டேடும், சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 2 துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் உத்தரவு பிறப்பிப்போம். நான் அப்படி ஒரு காலகட்டத்திற்கு எங்களை நிர்பந்தப்படுத்தாதீங்க. அதனால் இந்த சென்னை வடக்கு மண்டல வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் உண்மையிலே இதை விசாரணை செஞ்சு எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பின்பற்றப்படும், எப்படி இந்த அறிக்கை கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பதிவு செய்வோம். உண்மையிலே இந்த தகவல் தாத்தா பற்றி அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம பதிவு செய்ய போகிறோம். தகவல் தாத்தா அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கட்டாயமாக இதை நீங்கள் காணொலியாக பதிவு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்னதற்கு இணங்க இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கோம். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.